இந்த ஈரல் இங்க மாட்டோம். உங்கள் துக்கங்களை கேட்பதற்கோ உங்களுடைய வலிகளை புரிந்து கொள்வதற்கோ இந்த உலகத்தில் எந்த நட்பும் இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். யார் முன்னாலே முன்னே அப்படி வீசாத, என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நான் உனக்குன்னு ஆயிட்டேன்ப்பா. நோ, ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். பெண்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு கஷ்டம் கொடுப்பவர்கள் எப்பொழுது தெரியுமா நம்மை விட்டு விலகுவார்கள்? நாம் விழித்து கொண்டோம் என்பதனை அவர்களுக்கு அறிய தருகின்ற பொழுது. சரியா? நம்ம கூட இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. கடவுளுக்கு நன்றி சொல். அப்புறமா அப்படிங்கிற ஒரு நேரமே கிடையாது. அப்புறமா வருமா வராதான்னு தெரியாது. போகாத, அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ, என்னைக்குப்பா எக்ஸாமு? அடுத்த வாரம் தர்ஸ்டே தானே. இன்றைக்கி என்ன கிழமை? சாட்டர்டேக்கே ஏன்டா அடிச்சுக்கிற? சண்டே இருக்குது, மண்டே இருக்குது, டியூஸ்டே இருக்குது, வென்ஸ்டே. ஜாலியாக இருப்பியா? இப்படி சொல்லி 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 வரும். எப்போ தெரியுமா வரும்? புதன்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு இந்த ஈரல் இங்கே மாட்டோம். சுச்சோ, 4 யூனிட் படிக்க முடியுமான்னு தெரியலையே. சரி, படிச்சிடலாம். அந்த டைமில் ஃபோன் வரும். வெக்கம், மானம், சூடு சொரணம் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க. யார் நான் டைம் இல்லைன்னு தெரியுதுல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படியேன். அதில் வேறு 9-10 மணி வரைக்கும் படித்து பழக்கம் இல்லையா, உடம்பெல்லாம் வலிக்கும். உடனே மனசு சொல்லும், காலையில் 3 o'clock அலாரம் வச்சுட்டு 3 இப்போ தூக்கம் வருது. 3 o'clock வேண்டா, அவன் 3 மணிக்கு. 4 o'clock 5 o'clock எந்திரிச்சு ஐயோயோ படிக்கணுமேன்னு படித்து 9 மணி வரைக்கும் குளிக்காமல் சாப்பிடாமல் அப்படியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கிட்டு அப்படியே அது மேலேயே படுத்து தூங்குறது. எத்தனை பேர் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள்? நாளை என்று தள்ளி போட்டுட்ட. ஜெயிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், காலத்தால் அவன் பயிர் செய்தான், நீ காலத்தை கைவிட்டு விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தாய். காலத்தால் யார் ஒருவர் பயிர் செய்கிறார்களோ அவர்கள் உகந்த காலத்தில் அறுவடை செய்கிறார்கள். உனக்குன்னு செமஸ்டருக்கு காலம் இருக்கா? அந்த செமஸ்டருக்கான காலத்தை நீ வடிவமைத்துக்கொள், பிளான் பண்ணு. ஜாலியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஜாலியா இரு. ஜாலியா இருந்தாலே தப்பு நடக்கும். தப்பு நடக்காமலாம் ஜாலியாக இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி. அம்மா ஒரே வார்த்தையை சொல்கிறேன், சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அதை திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. வெரி சிம்பிள். தயிர் பச்சடிலாம் படிச்சிருக்கேன்ல, எப்படியாவது அதை கற்றுக்கலான்னு பார்த்தா கூட கற்றுக்க முடியலைங்க. சூனியக்காரங்க ஸ்டாரே தான், 10 ஸ்டார் இருக்குது. சூப்பராக சொல்ல உங்க பாப்பா பொய். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லவா, 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது சார். அந்த 4 பேருக்கு லீடரே அதான் சார். என்கிட்ட கேட்டு பாருங்க, நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லவா, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க காலேஜுக்கு. அதுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது. அது டீச்சருக்கு தான் தெரியும். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வேண்டுவோம் சார் இந்த டீச்சர் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னு. இன்றைக்கி டீச்சர் ஆனதுக்கப்புறம் வேண்டுறோம், இவன் வந்துடக்கூடாது கிளாஸுக்கு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீச்சராக இருக்கிறது? ஆசிரியர்களை நம்புங்கள். இப்போதான் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த இளைஞர்களிடமிருந்து செந்தில் சார் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேச போகிறேன். அம்மா அப்பாக்காக பேச போகிறேன். சரியா? நல்ல வேளை எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரலங்கிறான் ஒருத்தன். ரிதம் 0. இட்ஸ் a experiment, psychology experiment by Mariana Albertovich. என்னடா அது? பார்த்தா அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு, உடனே அப்படியே நிறுத்திட்டேன். அவள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கா. பெற்றோர்களே உங்களுக்காக தான்.
இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு உட்கார்றா, முன்னால் கிளாக் செட் பண்ணுறா, 6 மணி நேரம், 6 hours. ரைட்டில் ஒரு டேபிள் வச்சுருக்கா. அந்த டேபிளில் 72 ஆப்ஜெக்ட் வச்சுருக்கா. ஊசி, கத்திரிக்கோல், பூ கொடுத்தான், ஒருத்தன் ரோஸ் கொடுத்தாங்க, ஒருத்தன் லிப்ஸ்டிக் போட்டாங்க, ஒருத்தன் திடீர்னு இருந்தபடிக்கு இருந்துட்டு ஒருத்தன் வந்து ஊசியால் காலில் குத்திட்டான். ரத்தம் வருதுங்க. அந்த ரத்தத்தை எடுத்து ஒருத்தன் இங்கே தி எண்டுன்னு எழுதுறான், போட்டு பாருங்க வரும், ரித்தம் 0. ஒருத்தன் மாம் அப்படின்ட்டு இங்கே எழுதுறான். ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து மூக்கறுத்துட்டான். ஒருத்தன் வந்து பிளாஸ்டர் போடுறான். ஒருத்தன் தலைமுடியை வெட்டிட்டான். ஒருத்தன் சட்டையை கிழிச்சிட்டான். அந்த பொண்ணு அப்படியே இருக்க, கண்ணிலேருந்து கண்ணீராக போகுதுங்க அதுக்கு. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நிற்கிறாவ, கொடுத்துட்டு அப்படி நிற்கிறா, கண்ணீராக போகுது. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். 5:45 ஒருத்தன் கொண்டு வந்து துப்பாக்கி எடுத்து இங்கே வச்சுட்டான். அதுலேருந்து பிடுங்கி கையை வச்சுட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க. கரெக்டாக 6 டங்குன்னு அடிச்சுது பாருங்க. அவள் தன்னுணர்வு பெற்று இப்படி உட்காந்து அப்படி பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க அவளை. பிகாஸ் ஷீ இஸ் நாட் வெல். அவள் தன்னுணர்வு பெற்று விட்டால்ன உடனே ஆடியன்ஸில் நிறைய பேர் அவளுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களாம் ஓடிட்டாங்க. பெண்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு கஷ்டம் கொடுப்பவர்கள் எப்பொழுது தெரியுமா நம்மை விட்டு விலகுவார்கள்? நாம் விழித்து கொண்டோம் என்பதனை அவர்களுக்கு அறிய தருகின்ற பொழுது. சரியா? நம்ம கூட இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. கடவுளுக்கு நன்றி சொல். என்ன ஆச்சு தெரியுமா? கடைசியா அவள் ஒரு வெர்டிக்ட் எழுதுனா, இங்கிலீஷில் தான் சொன்னான். நான் அது இங்கிலீஷில் சொல்லி தமிழ் சொல்கிறேன். டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க் டு டேக் யூ ஃபார் கிராண்டட். யார் முன்னே அப்படி வீசாத, என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நான் உனக்குன்னு ஆயிட்டேன்ப்பா. நோ, ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹேவ் டிட்டர்மினேஷன், ஹேவ் கமிட்மெண்ட், ஹேவ் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீமோட இரு. அது அம்மாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், பையனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செய்து கொள்ளுங்கள். நான் ஒன்று சொல்கிறேன் குழந்தைகளை, என்னுடைய சொந்த தம்பி இன்னைக்கு அமெரிக்காவில் ஃபெடரலில் இன்ஜினியராக இருக்கான். கவர்மெண்ட்டில் அவன் இன்ஜினியர், அவன் சிட்டிசன்ஷிப். அங்கே வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கான். அந்த குழந்தை எம்சிஏ படிக்கணும்னு கேட்குது எங்கள் அப்பாட்ட. எம்சிஏ படிக்கிறதுக்கு 50,000 ரூபாய் ஆகும். 50,000 ரூபாய் அப்பாட்ட இல்லை. அழுகுறான் என் பிள்ளை. என் தம்பி காலில் முட்டிக்கால் போட்டு அழுகுறான். அம்மாட்ட செயின் கீன் ஒன்றுமே இல்லை, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, எங்கள் யாருக்கிட்டையும் இல்லை பணம். அவன் இப்படி அழுகுறான். என்ன பண்ணான் தெரியுமா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தான். அதுக்கு ஃபீஸ் எப்படி கட்டினான் தெரியுமா? காலையில் அந்த காலேஜில் அட்டெண்டர் வேலை பண்ணிவிட்டு சாயந்தரம் காலேஜ் அவன் முடித்தான். இன்னைக்கு அவன் மனைவி, 2 ஆண் குழந்தைகள், அவன் மனைவிக்கு ஒரு கார், அவனுக்கு ஒரு கார், வீடு வாசல், சிட்டிசன்ஷிப் எல்லாம் வாங்கிக்கிட்டு யூஎஸில் செட்டில்டு. இஃப் யூ ஆர் ரியலி டிட்டர்மைண்ட், யூ கேன் சீஸ் த வேர்ல்ட். நான் இது வெறும் பேச்சுக்காக சொல்லிட்டு இல்லை, இட்ஸ் ரியல். நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு ஓடினீர்கள் என்றால் என்ன வேணாலும் பண்ணிக்கோனா என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. காலம் அப்படியானது. நீங்கள் உங்களை மிக மிக நிதானமாக செதுக்கிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே கண்காணித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு முன்னால் டேக் யூ ஃபார் கிராண்டட்னு இருக்காதீங்க. ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்டட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். வந்தீர்களா? 17 வயது தானே உங்களுக்கு. உங்கள் வயதில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நன்மை சொல்லவா? இந்த மேடையில் இருக்கிற யாருக்கிட்டையும் அது இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. அறுவடை செய். அறுவடை என்பது கல்வியை முழுமையாக ஆக்கிக் கொள்வது. உன்னுடைய பர்சனாலிட்டியை சரியாக மாற்று. தலைமுடி இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காக வெட்டு. ஒழுங்காக வெட்டாமல் இப்படி குவிஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா எவனும் வேலை கொடுக்க மாட்டான். முறைச்செல்லாம் பார்க்காத, உண்மை. நானாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி தலைமுடி வச்சுருக்காரு, இவன் என்ன இன்ஜினியரிங் பண்ணுவான்னு சொல்லி விட்டுருவேன் நான். நீ நல்லா பாரு, ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்கள பாரு, அவங்களுடைய உடை எப்படி இருக்குன்னு பாரு, அந்த உடையை அப்சர்வ் பண்ண. எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும். இன்ஜினியர் நீ எந்த அளவில் இருக்கணும் அந்த அளவில் இரு. இந்த கால உனக்கு வீசுகின்ற எந்த ஒரு பலவீனத்திற்கு முன்னாலும் பலியாகி விடாதே. சந்தோஷமாக இந்த உலகம் வாழ விடாது.
இப்போ நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நல்லா தானேப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லையா? ஒரு டீச்சராக ஒழுங்காக தானேப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 9 மணிக்கு வந்து இங்கே இறங்கின நானே இப்படி நல்லா ஒழுங்காக வரேன்னு காலேஜுக்கு எப்படி போவேன்? காலேஜில் உள்ள நுழைஞ்ச உடனே எங்கள் சீனியர் ஒருத்தங்க இருப்பாங்க, உள்ளே அப்படி உட்காந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி உட்காருவேன் சார். சிங்கம் மாதிரி இப்படி பிடரி சிங்கமாக இப்படி உட்காருவேன். இப்படியே கேட்பாங்க, என்ன பருவேன் டல்லாக இருக்கிற? இருக்கிறாங்களா அங்கேயும்? நம்மளை என்னடா சோகமாக இருக்கிற டேய், என்னடா? எனக்கெல்லாம் அந்த லவ் பண்ணுற பசங்க இருக்கானுங்களே, அவங்க மேலே ரொம்ப பரிதாபம், வெக்கமாக இருக்கும் எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு. ஏன் தெரியுமா? நான் வந்து அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக பயன்படுத்தியிருக்கேன். கிளாஸ்குள்ளே லேட்டாக நுழையும் போதே எங்கள் டீச்சர்ஸ் என்ன அப்படிம்பாங்க, லேட் ஆகிடுச்சு மேம். எதுக்கு? காம்படிஷன். ஜெயிச்சியா? ஜெயிக்கலாம் பே அப்படிம்பாங்க. எப்படி இருக்கும் 17-18 வயசில் பே அப்படின்னா? எல்லா கைத்தட்டல் வாங்கி பழகின பொண்ணு. இப்படி பார்ப்பேன், ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமா இப்படி பார்ப்பேனா, ஏதாவது ஒன்று லவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு 4-5 கண்ணில் படம். நேராக போய் பக்கத்தில் உட்காந்துரும். ஏய் இவ்வளோதாங்க, ஏய் என்னடி ஆச்சு? 15 நிமிஷம் பேசுவா, நான் ஸ்டாப். எழுதவே முடியாது, பேசவே முடியாது, எல்லா ரகசியத்தையும் சொல்லுவாள். அதெல்லாம் கேட்டுப்பேனா 15 நிமிஷம் ஆகிடும். அறிவில்லை உனக்கு, என்னாச்சு தானே கேட்டேன், வெக்கம் இல்லாமல் இவ்வளோ விஷயம் சொல்கிற சி அப்படின்னு போய் முன்னால் போய் பக்கத்தில் நல்லா படிக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்துக்குவேன். பாவம் தான் செஞ்சது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், யாரையாவது லவ் பண்ணுறீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது உங்களை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் பயன்படுத்தும், உங்களை அவமானப்படுத்தும். உங்கள் துக்கங்களை கேட்பதற்கோ உங்களுடைய வலிகளை புரிந்து கொள்வதற்கோ இந்த உலகத்தில் எந்த நட்பும் இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். பெண்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? வந்துடவே முடியாதுங்க, இங்கே நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். எங்களை பார்த்துக்கோங்க நல்லா.